80, 90 காலகட்டங்கள்ல காமெடி அப்படின்னாலே கவுண்டமணி செந்தில் தான். இவங்களுடைய வாழைப்பழ காமெடி இன்றளவுமே ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த காமெடிகள் எல்லாம் காலம் கடந்துமே அனைத்து ரசிகர்களாலுமே கொண்டாடப்பட்டு வருது. மேலும் தற்போதுமே இவங்க பல மீம் டெம்ப்ளேட்டுகளாகவுமே உலா வராங்க. தற்போது 2 பேருமே ஒரு சில படங்கள் நடித்து வந்தாலுமே இன்றளவும் ரசிகர்களுக்கு இவங்க மேல உள்ள கிரேஸ் குறையவே இல்லை. அந்த அளவிற்கு இவங்களுடைய நகைச்சுவையுமே இடம்பெற்றிருக்கும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் கவுண்டமணி அவர்கள் வயது முதிர்வு காரணமாக ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. கடைசியாக இவர் நடிப்புல வெளியான ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் சுமாரான வெற்றியை பெற்றாலுமே கவுண்டமணி அவர்களை மீண்டும் திரையில பார்த்தது ரசிகர்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியுமே கொடுத்தது. இதனை பலருமே சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் கவுண்டமணி அவர்கள் பிரபல நடிகர் ஒருவருடைய படத்துல கமிட் ஆகியிருக்காராம். அவர் வேற யாருமே இல்ல, நடிகர் அஜித்குமார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கவுண்டமணி அவர்களுடைய ஹியூமர் சென்ஸ் ஏகேவிற்கு மட்டுமல்ல, AK 64 படத்துடைய டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்குமே ரொம்ப பிடிக்குமா. ஆகையால ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கவுண்டமணி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியோ சம்மதம் வாங்கி இந்த படத்துல நடிக்க அவர் கமிட் ஆகியிருக்கார். மேலும் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு கதையில ஒரு சில மாறுதல்களையுமே பண்ண சொல்லியிருக்காராம் நம்ம AK அவர்கள். இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.